படம் ஓகே தான். ஃபர்ஸ்ட் ஹாஃபை விட செகண்ட் ஹாஃப் தேவைலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல பெருசா ஒன்றும் காமெடி எதுவும் ஒர்க் அவுட் ஆகல. அப்புறம் கேரக்டர் எல்லாம் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி திணிச்சு எழுதின மாதிரி தான் இருந்தது. அந்த 2 சிப்லிங்ஸ் கேரக்டர் எனக்கு செட் ஆகாத மாரி இருந்தது. மத்தபடி ஜெயராம், ஊர்வஷியோட காம்பினேஷன் சூப்பராவே இருந்தது. ஸ்டோரி ஓவராலா அது கன்க்ளூட் பண்ணணுமேன்னு பண்ண மாதிரி இருக்கு. பெருசா ஒண்ணும் கனெக்ட் ஆகல. நீங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல செகண்ட் ஹாஃப்ல சுத்தமா தெரியல. பட் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து சில இடங்கள்ல டயலாக்ஸை வந்து இப்போ லெட்ஸே ஒரு காமெடி அதை வந்து ஒரு ஸ்க்ரீனில் அதை வந்து கதைக்கு தேவையில்லாமல் சம்மந்தம் இல்லாமல் அதை கம்ப்ளீட்டாக அந்த சீனையே வந்து ஒரு காமெடி சீனாக எழுதியிருக்காங்க. கேரக்டர் இம்பார்ட்டன்ஸ் இல்லை, பட் கொடுத்த கேரக்டர் எல்லாமே சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. சாண்டி மாஸ்டரோட கேரக்டருமே அது எப்படி சொல்கிறது, பார்க்கும்போது ரொம்ப அப்படியே எஃபெக்டிவாகவும் அந்த பேய் மேக்கப்லாம் போட்டு நிறைய காமிச்சாங்க. அது சரியாக யூட்டிலைஸ் பண்ணலன்னு தோணுது. இதில் பெருசாக வந்து டார்க் காமெடிங்கிறத தாண்டி சில அந்த சில படங்களோட ரெஃபரன்ஸ் இருந்தாலுமே ஓவராலாக காமெடி ஒர்க் ஆச்சுன்னு தான் சொல்லலாம். பட் ஆனால் வந்து ஸ்பெசிஃபிக்காக இப்போ இது நல்லா எடுத்து கொடுத்தது, இப்போது இது நல்லா தூக்கி இது ஒரு ஹை பாயிண்ட்டாக வந்து எதுவும் அமையல. இல்லை, ஒவ்வொரு படத்தையும் நம்ம கம்பேர் பண்ணோம்னா ஒவ்வொரு படத்தை சொல்லிட்டே தான் இருக்க முடியும். இந்த படம் பார்க்குறதுக்கு என்கேஜிங்காக இருக்குது. கண்டிப்பாக உங்களை என்கேஜ் பண்ணும். படத்தில் த்ரூ அவுட்டாக ஒரு கண்டென்ட்டும் இருக்குது. யார் காமெடி பண்ணி இது யார் கொலை பண்ணியிருக்காங்க அப்படின்றத அது காமெடியாகவும் கொண்டு போகிற இடத்துல நம்மளை வந்து எட்ஜ் ஆஃப் சீட்லேயும் உட்கார வச்சுருக்காங்க. இது யார் பண்ணியிருப்பாங்க. Saubhagya Home and Kitchen Appliances.